Hi guys, welcome to my channel. Today class 13th கான வீடியோ தான். டைப்ஸ் ஆஃப் லோட்டஸ் தான் பார்க்க போகிறோம். லோட்டஸை பொறுத்த வரைக்கும் அதோட பேஸ் வந்து நல்லா குண்டாக இருக்கணும். அது வந்து திலகம் ஷேப் மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து லோட்டஸ் வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி நான் கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். செகண்ட் சேம் அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து ஒரு கர்வ் கொண்டு வந்து லாஸ்ட் எண்டில் முடிக்கிற மாதிரி நான் போட்டுட்டு அது ஜாயின் ஆகிற இடத்துல வந்து 2 லைன்ஸ் வந்து கொஞ்சம் வளைச்சி நான் போட்டு விட்டுறேன். இது சிம்பிள் லோட்டஸ் டிசைன் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து சேம் நம்ம அதோட பேஸ் வந்து நல்லா குண்டா திலகம் ஷேப்பாக தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து கர்வ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக வந்து கீழே சேம் அதே மாதிரி வந்து கொண்டு வந்து விட்டுக்கிறேன். நம்ம மேலே வந்து வளைச்சி எடுத்தோம், இதில் வந்து நீட்டான இதுவில் எடுத்துட்டு கீழே வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் விட்டுறேன். ஓகேவா, நம்ம வந்து லைன்ஸ் போட்டும் போடலாம், ரவுண்டும் போடலாம். நான் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு சைட்லேருந்து லேசாக வந்து உள்ள லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். ஓகே, தேர்ட் சேம் நம்ம வந்துட்டு நடு பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து கொஞ்சம் கீழே கேப் வர மாதிரி நம்ம வந்து ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து கீழே இழுத்து விட்டுக்கலாம். இழுத்து விட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு சேம் அதே பொசிஷனுக்கு நம்ம உள்ளே வந்து ஒரு குட்டி திலகம் ஷேப் போட்டு நம்ம அது உள்ளே வந்து மெகந்தை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த திலகம் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து கீழே சென்டர் பாயிண்டில் நம்ம வந்து போல்டான டாட்ஸ் வச்சுட்டு கீழே வந்து ஒரு லைன்ஸ் இழுத்துட்டு அது அந்த டாட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு சைடில் வந்து லீவ்ஸ் மாதிரி, ஓகேவா, அந்த தாமரை விரிஞ்சிருந்தா ஒரு ஷேப் வரும்ல, அந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி நம்ம வளைச்சி அதோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி. அது வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட திலகம் ஷேப்லேருந்து கீழேருந்து கால்வாசிக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்து நம்ம வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இதோட அதை வந்து தின் ப்ரெஷரில் அவுட்லைன் கொடுத்து நம்ம அந்த டிசைனை முடிச்சுக்கலாம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டிசைன் வந்து நம்ம சேம் வந்து பேஸ் போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நான் வந்து நீட்டான லோட்டஸ் தான் போகிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து 3மே ஒரே லைனில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வர்றது வந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி போட்டு நான் சென்டர் பாயிண்டில் ஒரு ரவுண்ட் போட்டு நம்ம லைன்ஸ் வந்து கொஞ்சம் கர்வாக போட்டு இதில் வந்து லீஃப் டிசைன் வைக்கிறேன். ஓகேவா, நார்மல் லீஃப் தான் நம்ம இதில் வந்து போட்டுக்கிறோம். இப்போ வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து லோட்டஸ் விரிஞ்சிருக்கிற ஷேப்பில் நம்ம 2 இது டிசைன் வந்து விரிச்ச மாதிரி போட்டுட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். லோட்டஸோட சென்டர் பாயிண்ட்ல வந்து டாட் வந்து போல்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷேடிங் கொடுக்க போகிறோம். 2 சைடுமே ஷேடிங் கொடுக்க போகிறோம். நம்ம ஃபுல் ஷேடிங் இல்லாமல் ஆஃப் ஷேடிங் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு லீஃப்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் வந்து லேஸாக ஷேட் மட்டும் பண்ணி விட போகிறோம். அப்படி பார்க்கும்போது இதோட லுக் வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபிஃப்த் டிசைன் சேம் வந்து நம்ம வந்து பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கர்வாக ஒரே ஈவனாக வர மாதிரி லோட்டஸ் போட போகிறோம். இது பார்க்குறதுக்கு லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ சென்டர் எல்லாம் மீட் பண்ணுற இடத்துல நான் போல்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கீழே வந்து சேம் நான் வந்து மேலே போட்ட திலகம் ஷேப்பை விட கீழே வந்து கொஞ்சம் குட்டியாக போடுறேன். அப்போ தான் வந்து இது வந்து மொட்டு விரிஞ்சிருக்கிறது அழகாக தெரியும். ஓகேவா, இப்போ 2 சைடுமே வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி நான் கொண்டு வந்துடுறேன். அது வந்து ஒரு லீஃப் டிசைன் நம்ம போட்டோம்ல, சேம் அதே மாதிரி நம்ம போட்டு இதில் ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்றேன். ஓகேவா, ஃபுல் ஷேடிங் கொடுத்துட்டா நம்மளோட லோட்டஸ் வந்து விரிஞ்சு அந்த கீழே வந்து இலையோட விரிஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து லுக் தெரியும். ஓகேவா, இப்போ சிக்ஸ்த்தில் வந்து நான் வந்து சென்டர் வந்து நல்லா போல்டாக நல்லா பெருசாக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ 2 சைடுமே கர்வ் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அது ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துலேருந்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு கர்வ் மாதிரி வளைச்சி இதோட கால்வாசி, ஓகேவா, அதில் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும் போது இது வந்து நல்லா தாமரை விரிஞ்சிருக்கும்ல அந்த ஷேப்பு. இப்போ இது எல்லாமே மீட் பண்ணுற இடத்துல நான் கீழே வந்து நல்லா போல்டான டாட் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு குட்டி திலகம் ஷேப்பும் 2 சைடுமே வந்து நம்ம வந்து அந்த லீஃப் டிசைன் போட்டு விட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ போட்டதுக்கப்புறம் இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நான் திக் ப்ரெஷரில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு நான் உள்ளே என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் ஷேடிங் கொடுக்க போகிறேன். ஓகேவா, நம்ம வந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ண மாதிரி தான் நம்ம போட்டோம். இதில் ஜஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் ஷேடிங் தான் கொடுக்க போகிறோம். சிங்கிள் ஷேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம உள்ளே இருக்க அந்த திலகம் ஷேப்பில் ஃபுல்லாக ஷேட் பண்ணாமல் ஒரு சைடில் லேஸாகவும் கொஞ்சம் நடுவில் கேப் விட்டுட்டு
2 சைடுமே சைடில் வந்து ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நடுவில் கேப் இருக்கும். 2 சைடுமே ஷேட் பண்ணிட்டு அகைன் வர லீஃப் மாதிரி இருக்கிறதுலலாம் நம்ம லேசாக நடு சென்டரில் ஒரு சின்ன லேசான ஷேடிங்கில் நம்ம வந்து இந்த டிசைனே முடிக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இது வந்து லுக் வந்து கிராண்டாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பாய் கைஸ்.